நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நான் மிஷினில் உட்காரலாமா, நான் துணி தைக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த கேள்வியை நீங்கள் என்கிட்ட கேட்டதே தப்பு. நீங்கள் இதை ஒரு டாக்டர்கிட்ட தான் கேட்கணும், அதுவும் உங்களுடைய டாக்டர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷனுங்கிறது மாறுபடும். சரிங்களா? சிலர் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க, சிலர் கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணுற டாக்டர்கிட்ட கேட்டு அப்புறம்தான் நீங்கள் வந்து மிஷினில் உட்கார்றதா இருக்கட்டும், வேறு ஏதாவது வேலை செய்கிறதா இருக்கட்டும், நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட கேட்குறது நல்லது. அதே மாதிரி சோஷியல் மீடியாவை பார்த்து உங்கள் ஹெல்த்து சம்மந்தப்பட்டதை நீங்கள் செய்கிறதே தப்பு. நீங்கள் உங்களுடைய டாக்டர்கிட்ட கேட்டு தான் அந்த டிப்ஸையோ ட்ரிக்ஸையோ நீங்கள் வந்து செய்யணும். நீங்களாக தனியாக எடுத்துகிட்டு எதையும் செய்யக்கூடாது. இந்த பொடியை சாப்பிட்டா 10 நாளில் 10 கிலோ குறைஞ்சிடலாம், இந்த சாணியை பூசினோம்னா ஒரு மாதத்தில் மூஞ்சி நல்லா பலன்னு ஆகிடும், இப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் செய்யக்கூடாது. சரிங்களா? உங்களுடைய ஹெல்த்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். மற்றவங்களுக்கு உங்களை பற்றி தெரியாது, ஆனால் உங்கள் டாக்டருக்கு தெரியும்ல. அடிக்கடி செக் பண்ணுவீங்க, செக்கப் போவீங்க, உங்களுடைய டாக்டருக்கு உங்களை பற்றி தெரியும்ல. அப்போ அவங்கக்கிட்ட கேளுங்க. இந்த ஒரு வார்த்தை கேட்குறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. நான் இந்த மாதிரி மிஷினில் உட்காந்து துணி தைக்கணும், என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் இப்படி இருக்குது, நான் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க. அவங்க அதுக்கேற்ற மாதிரி டேப்லெட்டோ, இல்லை நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாத்திரை மருந்துகள் வந்து அவங்க கொடுப்பாங்க. இது மாதிரி ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, இந்த சேனலில் இவங்க சொன்னாங்க, மிஷினில் உட்காரலான்னு சொன்னாங்க, நான் நல்லா தான் இருக்கேன், ஹெல்த்தியாக தான் இருக்கேன், நீங்களும் உட்காருங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. நீங்கள் இருக்கணும்ல, உங்கள் ஹெல்த் கண்டிஷன் அந்த அவங்களுக்கு தெரியாதுல்ல. அப்போது முக்கியமான விஷயம், எந்த விஷயமா இருந்தாலும் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு செய்யுங்க. இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. உங்கள் ஹெல்த்து உங்களுக்கு தான் முக்கியம். சரிங்களா? உங்களை நம்பி இருக்கிற ஃபேமிலிக்கு தான் முக்கியம். இல்லைங்க எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே ஆகணும், முக்கியமாக எனக்கு டைலரிங் பழகணும், எனக்கு கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது, எனக்கு போர் அடிக்குது ப்ரெக்னென்சி டைமில் சும்மாவே இருக்கிறது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பில் கிளாஸஸ் இருக்குது. அதை வாங்கி ஒரு 9 மாதம் தானே உட்காந்து மெதுவாக பாருங்கள், பேட்டர்ன் போடுங்க. நீங்கள் நிறைய விஷயம் நல்ல விஷயமாக எடுத்துக்கோங்க, நிறைய புக்ஸ் படிங்க. சரிங்களா? இதுவே ஒரு நல்ல ஆக்டிவிட்டி தான் உங்களுக்கும் உங்களுடைய பேபிக்கும். இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் கற்றுக்கோங்க, மற்றவங்களுக்கும் சொல்லித்தாங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.